வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 3 உரைநடை உலகம் பேசும் ஓவியங்கள் என்னும் தலைப்பில் உள்ள உரைநடை பார்க்க போகிறோம். வாங்க மாணவர்களை பார்க்கலாம். ஆயக்கலைகள் 64 1 ஓவியக்கலை. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு. ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஓர் ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்து விட முடியும். அதனால்தான் ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்றாக கருதுகின்றனர். இத்தகைய சிறப்பு மிக்க ஓவிய கலையை பற்றி அறிவோம். ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும் மணியும் அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு செல்கின்றனர். ஒவ்வொரு அரங்காக கண்டு கழித்தவாறே சென்று இறுதியில் ஓவியக்கூடத்தை அடைகின்றனர். கண்ணன் அங்குள்ள அறிவிப்பு பலையை பார்க்கிறான். அங்கு ஒரு அறிவிப்பு பலை வைக்கப்பட்டுள்ளது. ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓவியங்களும் கீழே உள்ள பொத்தானை அழுத்தினால் ஓவியங்கள் உங்களுடன் பேசும். பொத்தான் என்றால் பட்டன். கண்ணன் மணியை பார்த்து, மணி, இங்கு குகை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள பாறையில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அந்த பொத்தானை அழுத்து குகை ஓவியம் பேசுவதை கேட்கலாம் அப்படின்னு மணியை பார்த்து சொல்கிறான். மணி அந்த பொத்தானை அழுத்துகிறான். குகை ஓவியம் பேசுகிறது. நான் தான் குகை ஓவியம் பேசுகிறேன். பழங்கால மனிதர்கள் குகைகளில்தான் வாழ்ந்து வந்தனர். அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கினார்கள். செய்தித்தாள்களை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தார்கள். வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன. நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாகவே இருப்போம். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினார்கள். எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம். உடனே மணி, கண்ணா, இதோ இங்குள்ள சுவர் ஓவியத்தின் பொத்தானையும் அழுத்து, அது பேசுவதை நாம் கேட்கலாம் என்று கூறுகிறான். உடனே கண்ணன் பொத்தானை அழுத்துகிறான். சுவர் ஓவியம் பேசுகிறது. மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்களாகிய எங்களை வரைந்து வருகின்றனர். அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களை காண முடியும். சித்தன்னவாசல் என்னும் ஊர்களில் எங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எங்களை எவ்வாறு வரைந்தனர் தெரியுமா உங்களுக்கு? முதலில் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போது எங்களை வரைவர். சுவர் உலர்ந்த பிறகு எங்களை வரைவதும் உண்டு. தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காண முடியும். கருவறை சுற்றுச்சுவரிலும் காட்சியளிக்கின்றோம். நாயன்மார்களின் ஒருவனான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கின்றோம். உடனே மணி, கண்ணா, இங்கு வா, அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை கூப்பிடுகிறான். உடனே கண்ணன் துணி ஓவியத்தின் அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான். துணி ஓவியம் அவர்களுடன் பேசுகிறது. துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை பழங்கால முதலே வழக்கத்தில் இருந்துள்ளது. ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைசீலை, கிளி, படாம் என பல பெயர்களில் அழைப்பர். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. தற்காலத்தில் எங்களை கலம்காரி ஓவியங்கள் என்றும் பெயர்களில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியங்கள் வரைந்து வருகின்றனர். புனையா ஓவியங்கள் என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். புனையா ஓவியங்கள் என்றால் வண்ணங்கள் தீட்டுவதற்கு முன்பாக கோடுகளால் வரையப்பட்ட உருவம்தான் இந்த புனையா ஓவியம் ஆகும். புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்களில் கூறும் செய்திகள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்லிட்டு நெடுநல்வாலை என்னும் நூலில் கூறுகிறார்கள். வண்ணங்கள் கொண்டு எழுதப்படாத ஓவியம் என்பது பொருளாகும். புனையா ஓவியம் புறம் போந்தன என்று மணிமேலையில் கூறப்படுகிறது. அடுத்ததாக கண்ணன் மணியிடம், மணி, இங்கே வா, அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்ப்போம் என்று கூறுகிறான். உடனே கண்ணன் ஓலைச்சுவடி ஓவியத்தின் அருகில் உள்ள பொத்தானை அழுத்துகிறான். ஓலைச்சுவடி ஓவியம் அவர்களுடன் பேசுகிறது. ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் எங்களை வரைவார்கள். நாங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம். தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகிவிட்டது. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம். மணி, தாள்களில் ஓவியம் வரையும் போதே நாம் அழிப்பான்களை கொண்டு பலமுறை அழித்து
அளித்து வரைகிறோம். ஒருமுறை எழுத்தாணியால் கீறிவிட்டால் திருத்த முடியாத ஓலை சுவடிகளில் நம் முன்னோர்கள் ஓவியம் வரைந்துள்ளனர். அவர்களின் திறமையை எண்ணி பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. உடனே கண்ணன், சரி வா, செப்பேட்டு ஓவியங்கள் என்ன சொல்கிறது என்று கேட்போம் என்று மணியிடம் கூறுகிறான். கண்ணன் செப்பேட்டு ஓவியத்தின் அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான். செப்பேட்டு ஓவியம் இவர்களுடன் பேசுகிறது. முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம். அதே போல உளி கொண்டு வரைகோடுகளாக எங்களையும் வரைந்தனர். பொதுவாக நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்றவையாகவும் எங்களை காணலாம். தெரிந்து கொள்வோம். ஓவிய மண்டபத்தில் பல வகையான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது. அதற்கு ஒரு பாடலை சான்றாக கூறுகிறார்கள். இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துன்னுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறப்படுகிறது. உடனே கண்ணன், அங்கே சில புதுமையான ஓவியங்கள் காணப்படுகின்றன, வா பார்க்கலாம் என்று மணியிடம் கூறுகிறான். மணி, தந்த ஓவியங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது, அவை யார் தந்த ஓவியங்களாக இருக்கும் என்று கேட்கிறான். கண்ணன் தந்த ஓவியத்தின் அருகில் உள்ள பொத்தானை அழுத்துகிறான். தந்த ஓவியம் பேசுகிறது. நாங்கள் யானை தந்தங்கள் மீது வரையப்பட்ட ஓவியங்கள். வயது முதிர்ந்து இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களாக எங்களை வரைவார்கள். எங்களை கேரளா மாநிலத்தில் அதிகமாக காண முடியும் என்று தந்த ஓவியம் கூறுகிறது. கண்ணன் உடனே, வா, அங்கே உள்ள கண்ணாடி ஓவியங்களை பார்ப்போம் என்று மணியை அழைக்கிறான். கண்ணன் கண்ணாடி ஓவியத்தின் அருகில் உள்ள பொத்தானை அழுத்துகிறான். கண்ணாடி ஓவியம் பேசுகிறது. கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும்தானே பயன்படும் என நாம் நினைத்திருக்கிறோம். ஆனால் அழகிய வண்ண ஓவியங்களாகிய எங்களை வரையவும் கண்ணாடிகளை பயன்படுத்துகின்றனர். பல வகையான உருவங்கள், இயற்கை காட்சிகள் போன்றவைகளாகவும் நாங்கள் வரையப்படுகிறோம். எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர். உடனே மணி, அடடா, ஓவியங்களில் தான் எத்தனை வகைகள்! இதோ 20ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் என்னும் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். அதோ அங்கே நாம் இப்போது வரைவது போல தாள்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் உள்ளன, வா சென்று பார்க்கலாம் என்று கூறுகிறான். கண்ணன் தாள் ஓவியத்தின் அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான். தாள் ஓவியம் அவர்களுடன் பேசுகிறது. தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களே. கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் நாங்கள் காணப்படுகிறோம். கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகிறார்கள் என்று தாள் ஓவியம் இவர்களுடன் பேசியது. அரசியல் கருத்துப்பட ஓவியம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுகிறோம். இந்தியா இதழில் பாரதியார் தான் எங்களை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தினார். அப்போது பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் எங்களை பார்க்க முடியும். எங்களுடைய மற்றொரு வடிவமே கேலி சித்திரமாகும். மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதே கேலி சித்திரம் என்பர். தெரிந்து கொள்வோம். வேறு பெயர்கள். ஓவியத்தின் வேறு பெயர்களை பற்றி நாம் அறியலாம். ஓவியம், ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவியம் வரைபவர்களின் வேறு பெயர்கள்: கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓமாக்கள், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவிய கூடத்தின் வேறு பெயர்கள்: எழுதெழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. கண்ணன் இந்த நவீன ஓவியத்தின் அருகில் சென்று அந்த பொத்தானை அழுத்துகிறான். நவீன ஓவியம் அவர்களுடன் பேசுகிறது. ஓவிய கலையின் மிக புதுமையான வடிவமாக நாங்கள் விளங்குகின்றோம். புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு எங்களை வரைகின்றனர். பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் நாங்கள் வரையப்படுகிறோம். பல வண்ண கலவைகளை கொண்டு எங்களை வரைகின்றனர். தெரிந்து கொள்வோம். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜ ரவிவர்மர். இவரது பாணி ஓவியங்கள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையராஜு. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர்.
இந்த கண்காட்சியின் மூலம் பல வகையான ஓவியங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அதிலும் ஓவியங்களே நம்மோடு பேசியது மிக மிக சிறப்பாக இருந்தது. இந்த நாளை நம்மால் மறக்கவே முடியாது. நாமும் சிறந்த ஓவியங்களை வரைந்து பழகுவோம் என்று கூறினான். இதன் மதிப்பீடை பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படுத்தப்பட்ட பொருள்களில் ஒன்று மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோடு பிளஸ் ஓவியம். செப்பேடும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செப்பு பிளஸ் ஏடு. எழுத்து பிளஸ் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர் செப்பேடு. குருவினா ஓவியங்களின் வகைகள் யாவை? குகை ஓவியம், சுவர் ஓவியம், துணி ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம், செப்பேட்டு ஓவியம், கண்ணாடி ஓவியம், கேலி சித்திரம் என பல வகை ஓவியங்கள் உள்ளன. குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை? குகை ஓவியங்கள் மூலம் பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம். தாள் ஓவியங்கள் எவற்றை கொண்டு வரைவர்? தாள்களில் ஓவியத்தை கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் முதலியவற்றை பயன்படுத்தி வரைவர். சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களை கூறுக. அரண்மனைகள், மண்டபங்கள், கோயில்கள் போன்ற இடங்களில் சுவர் ஓவியங்கள் காணப்படுகின்றன. செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் யாவை? செப்பேட்டு ஓவியங்களில் பொதுவாக நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்றவை காணப்படும். சிறுவினா கேலி சித்திரம் என்றால் என்ன? மனித உருவங்களை விந்தையாக தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலி சித்திரம் என்பர். இதனை முதலில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் ஆவார். ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுக. ஓலைச்சுவடிகளில் கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வரைவர். இவற்றுள் பெரும்பாலும் இதிகாச புராண காட்சிகளே அதிகமாக இருக்கும். இவற்றை தற்காலத்தில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் மட்டுமே காண இயலும்.